லூட்டி நோட்டி நாங்க சிரிக்கிற பார்ட்டி ஜோக் அடிச்சா அருகினில் வருவது ஹாப்பி பி ஹாப்பி ராட்டினம் போல் சுத்துற வாழ்க்கை மேலும் கீழும் போக்குற போக்க ஜாலியாக எடுத்துக்கிட்டாலே ஹாப்பி பி ஹாப்பி கடலக்கா போல கவலைய உள்ளே போட்டு மூடாதே முருங்கக்கா போல உன்ன நீயே போட்டு முறுக்காதே வாய் விட்டு சிரிச்சாலே வைத்திகர் வேண்டாமே கை தட்டி சிரிச்சாலே கடவுளும் வருவாராங்க லூட்டியப்பா லக்க லூட்டி நாட்டி நாங்க சிரிக்கிற பாட்டி ஜோக் அடிச்சா அருகினில் வருவது ஹாப்பி பி ஹாப்பி கடுப்படிச்சு வெறுப்படிச்சு துருப்புடிச்ச மனசோரம் சிரிப்பெடுத்து அனுப்பி வச்சா வெளிச்சம் அங்க விளையாடும் கொத்தமல்லி புதினா ஒத்துமைய போல குடும்பம் இருந்தா சுகந்தானே ஹிட்லிக போல வெள்ள சிரிப்பால ஹிட்லர் கூட விழுப்பானே சிரிச்சு ஆசைகள் அண்ணாச்சி நொறுங்கிதான் போனாலும் புழுங்கிதான் சிரிச்சா போச்சு வாங்கவும் வரல விற்கவும் வரலன்ற அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் சார். என்னப்பா நீ நானும் நீயும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், அப்புறம் எப்படி நான் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? ஐயே நீங்க இல்ல சார், நான் என் ஃப்ரெண்டு வினோத் குமாரை பார்க்க வந்தேன். வினோத் குமார் ஃப்ரெண்டா? சொல்லவே இல்ல சார். இப்பதானே சார் நான் உங்களை பார்க்கறேன், அதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? ஓ அது இல்லப்பா, அவன் ஃப்ரெண்டு வர போறான்றத வினோத் குமார் என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொன்னேன். அவனுக்கே தெரியாதே. ஓ நீ அவன் ஃப்ரெண்டுன்றது அவனுக்கே தெரியாதா? சார் நான் வர விஷயம் அவனுக்கு தெரியாது சார். ஓ அப்படி விவரமா சொல்லுப்பா, அப்பதானே எனக்கு புரியும். இப்போ உன் ஃப்ரெண்டு வினோத பார்க்கணும் அவ்வளவுதானே? மாடி போஸ்ட் தான் கூட்டியிருக்கான், வா நான் அழைச்சிட்டு போறேன். அஷோ இந்த ஆள் கூட வினோத் குடியிருக்கானா? இன்னும் உயிரோட இருப்பான்? காணவன. ஏய் வினோத் ஃப்ரெண்ட் வாப்பா. ஏதோ வந்துட்டேன் சார். ஏய் ராஜ்குமார் எப்படிடா இருக்க? நல்லா இருக்க மச்சான், நீ எப்படி இருக்க? அவனுக்கு என்ன ரெண்டு பொண்டாட்டியோட சூப்பரா இருக்கான். ரெண்டு பொண்டாட்டியா? என்னடா அவனுக்கு ரெண்டு கல்யாணம் ஆன விஷயம் உனக்கே தெரியாதா? ஃப்ரெண்ட்ன்ற சார் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆன விஷயமே எனக்கு தெரியாது சார். டேய் எனக்கு கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்னடா வச்சு? மேல வாடா சொல்றேன். அதுவும் கரெக்ட் தான். இவனும் கொஞ்ச நாள் எங்க கூட தான் இருப்பான். அவ்வளவுதானே, தாராளமா இருக்கட்டும். வாடகையில ஒரு 500 ரூபாய் ஏத்தி கொடு. சும்மா ஜோக் பண்ணப்பா, நீ நம்ம வீட்டு புள்ள மாதிரி. ஓகே வா. ராஜ் ஏன்பா உனக்கு விஜய முன்னாலே தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? இவனோட அத்தை பொண்ணு அங்கிள், இவனோட அத்தை பொண்ணு. ஆமா இவனுடைய அத்தை பொண்ணா? என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டுடைய அம்மா அப்பாவை நம்ம அம்மா அப்பாவா நினைச்சுக்கலாம், அது தப்பு இல்ல. ஒரு ஃப்ரெண்டுடைய அக்கா தங்கச்சிய நம்மளுடைய அக்கா தங்கச்சியா நினைச்சுக்கலாம், அதுவும் தப்பு இல்ல. இவ்வளவு ஏன் ஒரு ஃப்ரெண்டுடைய அண்ணன் தம்பிய நம்ம அண்ணன் தம்பியா நினைச்சுக்கலாம், அது கூட தப்பு இல்ல. ஆனா நீ உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய அத்தை பொண்ண உன் அத்தை பொண்ணா நினைச்சு கல்யாணம் பண்ணிருக்கே, இது தப்பா ரைட்டான்னு புரியலையே. வினோத் டேய் விஜய் என்ன சொல்றாரு இவரு? அது வந்து என்னப்பா நீ உன் அத்தை பொண்ண உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், இது கூட தெரியாதா உனக்கு? சார் என்ன சார் இது குழப்பமா இருக்கு. டேய் விஜய் நீ உன கல்யாணம் பண்ணிட்டியா? அது ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிட்டியா? ஐயோ தப்பு 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 தப்பு. அவ இவனை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கல, இவன் தான் அவளை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏய் என்ன டென்ஷன் ஆகாதடா. ஏய் நம்ம மேல போய் பேசிக்கலாம்டா. வா வா. சார் ஏதோ சொல்றாரு. ஆளுக்கு கண்ணு தெரியாதடா, இப்ப அவன் அழகுன்னு சொல்லுவான் பாரு. வாடா மேல. ஏமா விஜய், நான் இப்பதான் க்ளோஸ் அப்ல பார்த்தேன், உன் மாமா பையன் நல்லா தானே இருக்கிறான், நீ ஏன் அவனை விட்டுட்டு வினோத கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சும்மா வெறுப்பேத்தாதீங்க. நான் எங்க வெறுப்பேத்தினேன்? நான் ஒன்றும் வெறுப்பேத்தில, உண்மையை தானே சொன்னேன். சரி இப்போ இதில் நல்ல நாட்டு கிடைச்சிருக்கு ட்ராமாவுக்கு. அதாவது எப்படின்னா ராஜ்குமாரும் வினோதும் ஃப்ரெண்ட்ஸு,
விஜி வந்து ராஜ்குமாரோடைய அத்தை பொண்ணு. ஆனா ராஜ்குமாரோடைய அத்தை பொண்ணு விஜய ராஜ்குமாரோட ஃப்ரெண்ட் வினோத்குமாரே கல்யாணம் பண்ணியிருக்கிறான். வினோத்குமாரோடைய பொண்டாட்டி விஜி தன்னுடைய மாமா பையன் ராஜ்குமாரையே நிராகரிச்சிருக்கிறா. தட் மீன்ஸ் இஃப் ஏ லவ்ஸ் பி அண்ட் பி இஸ் த கசின் சிஸ்டர் ஆஃப் சி. என்னது கிளைமேக்ஸ் எப்படி பண்றது ஒண்ணுமே புரியலையே, குழப்பமா இருக்கு. இதாண்டா நடந்துச்சு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் விஜய் எனக்கு பொண்டாட்டியை நடிக்க வச்சிருச்சு. நான் அப்படி நடிக்கிறது தப்புன்னா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். கட்டின பொண்டாட்டி இன்னொருத்தன் பொண்டாட்டியா நடிக்கிறது சினிமால தான் நடக்கும். வாழ்க்கை இது. விஜய், இத பாரு, இதை விட ஒரு பெரிய உதவியை என்னால கூட என் நண்பனுக்கு செஞ்சிருக்க முடியாது. ஏய், நீ எதுக்கு அழற? நீ செஞ்சதுல எதுவுமே தப்பு இல்ல. எனக்கு ஒண்ணு நல்லாவே தெரியும். டேய் மச்சான், யூ ஆர் கிரேட்ரா. ஏய், என்ன மச்சான், காதலிச்ச பொண்ணுக்கா இவ்ளோ போராடுற? நீதான்டா கிரேட். என்னப்பா பாசத்தை பொழியறீங்க? ஏய், காசுக்காக நடிக்கிறவனுக்கு பாசத்தை பத்தி என்ன தெரியும்? ஹலோ, காசுக்காக தான் நான் நடிக்கிறேன். ஆனா நீங்க பண்ற ஃப்ராட் தனத்துக்கு நான் பண்றது ஒண்ணு கேவலம் இல்ல. சாரி அனிதா, ஏதோ ஒரு வேகத்துல உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். நீ என் கதையை கேட்டு நடிக்க வந்திருக்க, உன்னை ஹர்ட் பண்ணிருக்க கூடாதுதான். ஏய், என்ன மச்சான் திடீர்னு ட்ராக் மாதிரி சீரியஸுக்கு போயிட்ட? நம்ம ட்ராக் காமெடி தான் மச்சான். ஆமால, நாம ஏன் இப்ப ட்ராக் மாறணும்? இங்க பாருடா, விஜய் உன் பொண்டாட்டி. ஆமா, ஆனா அஞ்சலி அப்பா பொறுத்த முடிக்கும் அவ ஏன் பொண்டாட்டி? கரெக்ட். அஞ்சலி என்னோட காதலி. ஆனா அவங்க அப்பனா பொறுத்த நீ ஒரு புது ட்ராக் ஓபன் பண்ணாத. நான் சொல்ல போறத கவனமா கேளு. நீயும் விஜயும் ஒரு வாரம் கழிச்சு ஓடி போயிடுங்க. ஏய், என்னடா மறுபடியும்? அதாவது அஞ்சலியோட அப்பா பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்டாட்டியோட ஓடி போயிட்ட. ஓகேயா? இந்த அவமானத்தை வேற தாங்கணுமாடா? நான் ஒரு 4 நாளைக்கு தாடி வளர்த்துக்குவேன். சூப்பர் மச்சான், தாடியில நீ ரொம்ப காமெடியா இருக்கடா. அது இந்த பூசணிக்கா சொல்லுது பாரு. டேய் இங்க பாரு, அனிதாவோ சுபமுகூர்த்தமா பாத்து இல்லம்மா வெளிய அனுப்பிச்சுவேன்னு சொல்ல வந்தேன். எவ்வளவு என் பிளானு? போடா லூஸ், அறிவு இருக்கா? ஏண்டா வெளியில விஜய் உயிருக்கு ஆபத்துன்னு தானே நான் அவளை இங்க அனுப்புனேன். இப்போ அவன் மறுபடியும் வெளியில வந்தானா அதே ப்ராப்ளம் வராதா? ஆமால மச்சான், நானும் விஜயும் ஒன் நிழல்ல இருக்கிறது தான்டா சேஃப். அடைக்கலம் தேடி வந்த எங்களை வெளியில அனுப்பிச்சு அவங்க அப்பன்ட்ட மாட்டி விட்டுறாதரா. அப்ப உன் ப்ராப்ளம் சால்வ் ஆற வரைக்கும் விஜய் என் பொண்டாட்டியா தான் நடிக்கணும். நடிக்கட்டுமே, அவ உயிரோட இருக்கணும் மச்சான், அதான் எனக்கு வேணும். கீழ் வீட்டுல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தானே அவ உன் வைஃப், மத்தபடி அவ என் வைஃப் தானே. ஆமா, சோ நான் என் பொண்டாட்டி கூட அப்படி ஜாலியா. என்ன நடக்குதுங்க? ஏய், சமைச்சு சாப்பிட போறேன்னு சொல்ல வந்தேன்டா. அவ வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? சமைக்க மாட்டாடா, வேறங்கடா போய் தொலைங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா. அப்புறம் அனிதா, நம்ம வெளிய போலாமா? அடச்சி, உனக்கு தான் ஃபிகர் இருக்குல. ஆமா. அஞ்சலி கருவ முடிச்சவளே டார்லிங். நம்ம தான் உள்ளூர் ஃப்ராடுன்னு நினைச்சோன்னா இவனுங்க உலகமாக ஃப்ராடா இருக்கானுங்களே. சமாளிப்போம். முடியலப்பா, முடியல, என்னால முடியல. பொய் மேல பொய்யா அடிக்கிட்டே. கரெக்ட், அடுக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். அஞ்சலி, சரியோ தப்போ விளையாட ஆரம்பிச்சாச்சு. பாதியில வாக் அவுட் பண்றதுக்கு இது ஒன்றும் சட்டசபை கிடையாது. லவ் கேம், ஜெயிக்கிற வரைக்கும் விளையாண்டே ஆகணும். வினோத், ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்கா? சூப்பர் क्वेश्चन. நீ என் பக்கத்துல இருந்தாலே போதும், நான் ஜெயிப்பேன். அம்மா அம்மா, அந்த ராஜ்குமார் வந்தாச்சு. விஜய் அவனோட அனுப்பி வைப்பேன்னு பார்த்தா அவனையும் உன் கூடயே வச்சிருக்க. அவன் என் ஃப்ரெண்ட் அஞ்சலி. அவன் ப்ராப்ளம் சால்வ் ஆகாம அவனை நான் அனுப்ப மாட்டேன். அவனை தேடி விஜயோட அப்பா ஆட்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவனும் விஜய் என் கூட இருந்தா தானே சேஃப். ஐயோ திட்ட போறாளே. நீ உன் ஃப்ரெண்ட் சைடு மட்டுமே யோசி, என் சைடு யோசிக்கவே யோசிக்காத. இப்படியே போனா என் சைடு சூசைடு தான். ஐயோ, அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நானும் ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். அப்ப நான் சூசைட் பண்ணிக்கிட்டா உனக்கு பரவாயில்லையா? அது ரொம்ப கஷ்டம். இப்ப நீ வாடி சூசைட் பண்ணிட்டேனா அப்புறம் அந்த அனிதாவை நான் தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு யோசிச்சாச்சா? ஆமா, அப்புறம் நீ போயிட்டேனா வேற வழி. இங்க பாரு, கொன்னுடுவோம். ஆவிய வந்து அது உன்னை கொன்னுடுவேன். ஐயோ பாவம் அந்த அனிதா. டேய்
ஏய் நான் கொன்னிடுவேன்னு சொன்னது அந்த ஆக்டிங் அனிதா வேலை உன்ன. பா எவ்வளவு கோவம் வருது உனக்கு? ஏன் அஞ்சலி உனக்கு என் மேல அவ்வளோ லவ்வா? இருக்காத பின்ன. உங்க அப்பாவும் அம்மாவும் நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டினப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அது என்ன பச்சை கொடி? எங்க அப்பா என்ன காடா? வெட்டனரி டாக்டர் தானே. ரொம்ப இழிக்காத, கேவலமா இருக்கு. வினோத் இன்னும் 6 மாசத்துல நமக்கு கல்யாணம் நினைக்கும் போது இப்பயே பறக்கிற மாதிரி இது வரப்ப. ஹலோ அஞ்சலி, நீ எங்க இருக்க? ஏன் கேக்குறீங்க? எங்க இருந்தாலும் சீக்கிரம் வா. உன்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. வாட்? என்னடி வாட்டு கேட்டுக்கிட்டு உடனே பரப்பிட்டு வா. என்னாச்சு? பாட்டி 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 புடிக்குச்சா? அடிச்சா என்ன வீட்டுக்கு வர சொல்றாங்க. வீட்டுக்கு தானே? ஏன்னு கேளு. ஏன்? என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்களா? ஐயோ வினோத், இப்ப நான் என்ன பண்றது? நீ ராகமா அழு, நான் மௌனமா அழுகிறேன். 2 பேரும் சேர்ந்து மௌன ராகமா அழுவோம். என்ன சொன்ன? மறுபடியும் சொன்னா ஃபுட்டேஜ் ஜாஸ்தி ஆயிடுமா? மௌன ராகமா? வினோத், ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா? இப்போ அந்த மௌனராக ரேவதி மாதிரி பொண்ணு பாக்குற சீன்ல நான் இல்லாம போயிட்டா? சூப்பர். ஆனா வரவன் மௌனராக மோகன் மாதிரியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தானா? ஐயா, என்னடா நீ பாசிட்டிவா யோசிக்க மாட்டியா? அந்த யோசிக்க மாட்டானா? இங்க பாரு, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிடுறவன் தான் மாப்பிள்ளை. இது பஜ்ஜியா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் மாப்பிள்ளை. சோ இப்போ நீ என்ன பண்ற? வீட்டுக்கு சீக்கிரமா போய் சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு நான் இப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். நானும் வரட்டுமா? வினோத், வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாமையே போய்டும். சரி, இன்னைக்காவது அந்த 4 எழுத்து மேட்டர் கிடைக்குமா? என்னது 4 எழுத்து? கே கே ஐ. அடுத்து ஐ பாப்போம். சி சி சியா? கே கேயா? கே ஐ சி. அம்மா அம்மா கிக்கா. நான் சொல்ல இருந்த 4 எழுத்துலயும் கிக்கா தான் இருந்திருக்கும். நான் சொல்ல இருந்த கிக்கே வேற. நல்லா இருக்கு. உமா, இன்னொரு காஃபி எடுத்துட்டு வரியா? சரிம்மா. ஏமா, வந்ததுல இருந்து 2 காஃபி குடிச்சாச்சு. போதுமா? போதும். உங்களுக்கு இல்லங்க, எனக்கு. ஆன வயசுக்கு ஓசில கிடைக்குதுன்னு சும்மா காபி சாப்பிட கூடாது. நீ கொடுக்காத. ஆமாமா. இல்ல மச்சான், இன்னும் பொண்ணு பார்க்கலடா, பார்க்கணும். ஆமாண்டா. ஏய், அதெல்லாம் இல்லடா, சும்மாதான். நீங்க தூரத்து சொந்தம். இந்த சம்பந்தம் முடிஞ்சா நெருங்கிய சொந்தம் ஆயிடுவீங்க. பாத்தீங்களா, என் மாமியார் கூட ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. என்ன சம்பந்தி, நீங்க நாடகத்துல நடிக்கிறதுனால நீங்க மட்டும் தான் ஜோக் அடிக்க முடியுமா? கரெக்ட். எழுதி வச்ச ஜோக்க நான் அடிக்கிறேன். ஆனா நான் தான் ஜோக் அடிக்கணும்னு எழுதி வைக்கலையே. சூப்பர் சம்பந்தி, சூப்பர். அட என்னங்க நீங்க இன்னும் பொண்ணையே பார்க்கல, அதுக்குள்ள என்ன சம்பந்தின்றீங்க? அதனால என்ன, அம்மாவை பார்த்துட்டோம்ல. என்ன சொல்றீங்க? தாயை போல சேலை, நூலை போல பிள்ளைன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்களே. பெரியவங்க அது மாதிரிலாம் தப்பு தப்பா சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்க, நானே தேடி போய் அடிப்பேன். அவங்க தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு தான் சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. என்ன? ஒண்ணும் இல்லையே. சொல்லு மச்சான். மச்சான், நான் அப்புறமா கூப்பிடுறேன்ல. மாப்பிள்ளை நல்லதா இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. அப்ப ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. 10,000-மா? எதுக்கு? சும்மா சொல்லக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். பாடுறவா மாமனார சிரிக்க சிரிக்க பேசுறாரு பாரு. சமயத்துல சிரிப்பா சிரிக்க வச்சுப்பார். நம்ம பையன் கொடுத்து வச்சவங்க. என்னங்க, என் பொண்ணை பத்தி நானே சொல்லக்கூடாது. அக்கா, என்ன தம்பி?
அதுக்குன்னு ஏதாவது ஆள் வச்சிருக்கீங்களா? மாப்பிள்ள கூட சிரிப்பா சிரிக்கடிக்கிறாரு. சம்மந்தி, தம்பி யாரு? மாப்பிள்ள கேட்டார்ல இதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கீங்களான்னு. நாங்க வச்சிருக்கிற ஆள் இவர்தான். பேர் வினோத். வணக்கம் சார். எங்க வீட்டு மாடியில தான் குடியிருக்கிறாப்ல. கூட பிறக்காத தம்பி மாதிரி. உங்களுக்கு அஞ்சலியை பத்தி ஏதாவது விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஞ்சலி பத்தியா? என்கிட்டயா? சரி தம்பி, நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. இது ஏன் சம்சாரம். வணக்கம். தான் மாப்பிள்ள. இது மாப்பிள்ளையா? வினோத், நம்ம அஞ்சலிய பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. ஹாய். ஹாய். அஞ்சலி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாது. யூ ஆர் ரியலி லக்கி. அம்மா அம்மா. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. மாப்பிள்ள சார், மாப்பிள்ள சார், இப்படி வைக்கப்பா. இதே மாதிரி தான் எங்க அஞ்சலியும். குனிஞ்ச தலை நிமிரவே மாட்டா. ரொம்ப நல்லவ. நான் இங்க குடி வந்து 1 மாசம் ஆச்சு. முந்தா நாள் தான் அந்த பொண்ணு அஞ்சலி என்ன நிமிந்து பார்த்து நீங்க யாருன்னு கேட்டா. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல வினோத். எல்லாம் சரி, பொண்ணு வந்துட்டா நம்ம மத்ததெல்லாம் பேசி முடிச்சிடலாம்ல. அம்மா, அவளுக்கு ஃபோன் பண்ணியா? அதான் ஃபோன் பண்ணிட்டாங்களே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதே அஞ்சலி பொண்ணு பார்க்க வரத அவங்க கிட்ட சொல்லாமலே இருப்பாங்க. அதான் அதை வச்சுதான் சொன்னேன். எதுக்கும் நானும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாத்துறேன். என்னங்க? நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் நபர் தற்போது வேறொருடன் தொடர்பில் உள்ளார். சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிள், என்ன இப்படி சொல்றீங்க? ஐயோ மாப்பிள்ள, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அது இங்கிலீஷ்ல லைன் இஸ் பிஸின்னு சொல்லுவாங்கல்ல, அத தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது இந்த மாதிரி சொல்றாங்க. அதான் நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல விடுங்க சம்பந்தி. நாங்க தான் பொண்ணை போட்டோல பாத்துட்டோம்ல. அடுத்த வாரம் ஒரு நாள் வந்து நேர்லயே நல்லா பாத்துறோம். நம்ம கிளம்பலாமா? ஒரு அரை மணி நேரம் இருங்களேன், வந்துருவா. நாங்க வந்து ஏற்கனவே 2 மணி நேரம் ஆச்சுமா. நாங்க கிளம்புறோம். இத பாருங்க, சார் கூட பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. சந்திரு, கிளம்பலாமா? சரி. நீங்க வேற சில நேரம் நான் பேசிட்டு இருக்கும்போது வந்தவங்க எப்ப கிளம்பி போனாங்கன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். என்னங்க, ஏங்க இந்த அஞ்சலி இப்படி பண்ணிட்டா? என்ன கேட்டா? படிச்சு படிச்சு சொன்ன லேட் பண்ணாதேன்னு பண்ணிட்டேன். லேட் பண்ணிட்டேன். அதனால என்ன இப்போ? சம்பந்தி சம்பந்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன் போகும்போது சாருன்னு சொன்னாரே, அது என்ன கவனிச்சிங்களா? அப்படின்னா என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம்னு அர்த்தம். ஆனா நான் விட மாட்டேன். மாப்பிள்ளையே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பப்ப போன்ல பேசி நான் கரெக்ட் பண்ணிட்டேன். என்னையா சாரி கட்டிடுவேன்னு சொன்னேன். அம்மா. ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஏண்டி எஃப்எம் ரேடியோவிலயா வேலை பாக்குற? பொண்ணு பார்க்க வராங்கன்னு போன் பண்ணி சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. அப்ப ஏன் வரல? அதுக்காக தான் வரல. எனக்கு பிடிக்கலையே. எனக்கு பிடிச்சிருக்கேன். நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. சாரி. என்ன நீ இப்படி பண்ணிட்ட? மாப்பிளைய பாக்குறத மிஸ் பண்ணிட்டியே. மாப்பிளை எவ்வளவு செவப்பா, அழகா, ஹைட்டா, புத்திசாலியா இருந்தா. நீ பாத்துல வினோத் சொல்ல அவகிட்ட. சொல்லு. பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. பேட் வாய்ஸ். தேங்க் யூ அங்கிள். லைட்டா எடுத்துக்கறான். இவங்கிட்ட இவ்வளவு ஹியூமர் சென்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல உமா. ஆமாங்க, நானும் எதிர்பார்க்கல. அது என்னங்க மாப்பிளைய பத்தி சொல்லும்போது ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு போறான். அது சிச்சுவேஷன் சாங். என்ன சிச்சுவேஷன்? ஏய், அது என்ன சிச்சுவேஷன் சொன்னா நான் அதை அப்படியே அடுத்த டிராமால வச்சிருவேன். டிராமாவே கட்டிட்டு அழுங்க. இந்த வீட்ல நல்லதெல்லாம் வேஸ்டா போயிட்டே இருக்குதே. இதை வேஸ்டா போக விடுவேனா? குட் மார்னிங் மேடம். ரொம்ப சந்தோஷம். என்ன மேடம், நீங்க எவ்வளவு பேர் விஐபி? நீங்க உங்க கணவரை பத்தி எங்க பத்திரிகையில ஏதோ ஒத்துக்கிட்டது எங்க பத்திரிகை கிடைச்ச பெரிய கௌரவம் மேடம். என்ன மேடம், உங்க கணவர் என்ன சாதாரண ஆளா? அவரோட அடுத்த மூவ் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் எல்லாரும் ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அவங்க பத்திரிகையில ஏதோ ஒத்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் மேடம். ஆமா மேடம், நான் இந்த விஷயமா நேரில் வந்து மீட் பண்ணேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனக்கு தான், உனக்கு பேட் மார்னிங். நீ உன் செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு கிளம்பு. சார் என்னயா என்ன சார் மோன்ட்டு? 15 நாள் லீவு, அதை பத்தி ஒரு ஃபோன் கூட பண்ணல. இதன் ஆஃபீஸா சத்திரமா? சத்திரம் தான் சார். என்னது சத்திரமா?
ஆமா சார், என்ன மாதிரி ஆட்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சோறு வேற போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ இது சத்திரம் தானே சார்? நீங்களே என்ன போன்னு சொல்லிட்டா நான் எங்க சார் போவேன்? ஏய், இது ஏன் பத்திரிக்கை, ஏன் ஆபீஸ்? இங்க நான் தாண்டா போன்னு சொன்னா ரெவண்டா சொல்லுவான் போன்னு. 3 வருஷமா ராஜின்ற பேர்ல சமையல் குறிப்பு எழுதி உங்க பத்திரிகையோட வெற்றி பாலம் கட்டுறதுக்கு கல்லெடுத்து கொடுத்த அணில் சார் நானு. டே இந்த அணில் ஓனாங்க அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. சொல்லாம கொள்ளாம தலைமறை ஆனதுக்கு உன்னை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. ஓகே சார், நான் பண்ண தப்புக்கு என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆர்டர் கொடுங்க, வாங்கிக்கிறேன். அப்படியே ஒரு பேப்பர் பேனா கொடுத்தீங்கன்னா புது அப்ளிகேஷன் போட்டுரு. எந்த பத்திரிகைக்கு? நம்ம பத்திரிகைக்கு தான் சார். மறுபடியும் நான் இதுல புதுசா வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். அது எப்படி முடியும்? ஏன் சார் முடியாது? இப்போ நான் பண்ண தப்புக்கே என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, டிஸ்மிஸ் பண்றேன். சரிங்கிறதுனால இல்ல சார், தப்புங்கிறதுனால தான் டிஸ்மிஸ் பண்றீங்க. ஓகே, பண்றேன்.